சார் இன்டர்ன் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு இங்கிலீஷ் படம் ஃபேமிலியோட உட்காந்து அப்படியே ஜாலியாக ஃபன்னாக லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் படம் ரிலீஸ் ஆகி சில வருஷம் ஆச்சு. இதோடைய ஒன்லைன் கதை ராபர்ட் டி நீரோ, அவருக்கு 70 வயசு, ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. ஆனால் அந்த வயசுலையும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வைப்ரண்டாக இருப்பார். ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பார். ஒரு கம்பெனியில் இன்டர்னுக்கு சீனியர் பீப்புள் எடுக்கிறாங்கன்னு தெரிய வந்து அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறாரு, இன்டர்வியூ போகிறாரு, செலக்ட் ஆகிறாரு. அந்த கம்பெனியில் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவரால் அங்கே நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், இவருடைய பாசிட்டிவ் கேரக்டர் ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், இதுதான் இந்த மொத்த படமுமே. யூசுவலா ஒரு படத்துல வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி சூப்பர் அப்படின்னு பேசுவோம் இல்லையா? ஆனா இந்த படத்துல வித்தியாசமா ஒரு பாஸுக்கும் அந்த பாஸு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் இன்டர்ன், அவங்களுக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரியே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த பாஸ் தான் ஆனா ஹாத்வே, இன்டர்னா வர்றவர் தான் நம்ம ராபர்ட் டி நீரோ. ரெண்டு பேருமே அட்டகாசமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது ராபர்ட் டி நீரோ வந்து பல படங்கள்ல வந்து ஒரு டானா பார்த்துருப்போம், ரொம்ப ஹெவியான ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு சப்பையான ரோல், பட் சப்பையான ரோல்லையும் என்னால் எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்னு சூப்பரா அப்ரூவ் பண்ணியிருந்தாரு. ஒரு சீனெல்லாம் அவர் வந்து அவங்க பாஸோட ஒரு பார்ட்டியில தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாஸ் வந்து கொஞ்சம் லிமிட் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரவுண்டு போவாங்க. இவர் அதை கவனிச்சிட்டே இருப்பாரு. அதை எப்படியாவது அவங்க பாஸ்ட்ட சொல்லணும்னு நினைப்பாரு. அதை வந்து ஒரு மாதிரி நாசுக்கா சொல்லணும்னு ட்ரை பண்ணுவாரு. அந்த சீனெல்லாம் அவருடைய மேனரிசம், அவருடைய பாடி லாங்குவேஜ் மட்டுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அப்படிங்கிறது அந்த சீனில் தெரியும். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் வந்து ஒருத்தங்க வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. இவருக்கு மசாஜ் பண்ணும்போது இவருடைய வயசையும் மீறி அவர் ஒரு ஜலபுலா ஜங்ஸ் மூடுக்கு போயிடுவாப்ல. அந்த தவிப்பு, அந்த இக்கட்டான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணது எண்ட் டு எண்ட் இந்த படத்தை வந்து நான் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நான் தரவா என்ஜாய் பண்ணேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அவருடைய கேரக்டர் ஸ்கெச்சிங்கே அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது சில படங்களை பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து ஒரு சினிமா அப்படிங்கிறத மீறி அந்த கேரக்டர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல, சார் இவர் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பார், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பார். வீட்டில் பொருள் வைக்கிறதா இருக்கட்டும், ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறது, பயங்கர ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருப்பார். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அவங்க பாஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. அந்த கேரக்டரே வந்து அவ்வளோ ஒரு அட்மைரபிளான ஒரு கேரக்டர். படத்தில் அடல்ட் கண்டென்ட் 1-2 சீனில் லைட்டாக இருக்கும், பெருசாலாம் எதுவும் இருக்காது, காட்சிகளாக எதுவும் இருக்காது. பட் 1-2 சீன் வந்து பசங்களோட பார்க்குறீங்கன்னா அந்த 1-2 சீன் மட்டும் கொஞ்சம் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னா கதைன்னு பெருசாக எதுவும் இருக்காது. அதே மாதிரி சில காட்சிகள் வந்து பயங்கர ப்ரெடிக்டபிளாக இருக்கும். இந்த படம் இப்படி தான் முடியும்னு தெரியும். இதெல்லாம் நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு லைட் ஹார்ட்டட் படம், ஒரு ஃபீல் குட் படம் அப்படிங்கிற மூடில் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது. இது ஒரு காமெடி படம்னு சொல்லலாமான்னு தெரியல. ரொம்ப விழுந்து சிரிக்கிற காமெடியெல்லாம் இருக்காது. பட் ஒரு மைல்டு ஸ்மைலோட பார்க்குற மாதிரி படத்தில் நிறைய காட்சிகள் இருக்கும். அந்த சினிமோட்டோகிராஃபி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபுல் படமே நியூயார்க்கில் தான் நடக்கும். அந்த சிட்டி லைஃப், அந்த ஆஃபீஸ் ஆம்பியன்ஸ், அந்த ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள். ஓவராலாக ரொம்ப ஒரு லாங் டே, டயர்டாக இருக்கும், அப்படியே ஃபேமிலியோட உட்காந்து எதையும் யோசிக்காமல், மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்காம அப்படியே ஃபீல் குட்டாக ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாய்.